உழைப்பிற்கு ஜாதி மதம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு உயரிய கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படமாக சென்ட்ரல் நிச்சயமாக இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிடித்த படமாகவும் வந்து உங்கள் மனசில் இடம் பெறும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்படிப்பட்ட சிறப்பான படத்தை நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், பொதுவாக ப்ரொடியூசர் அப்படின்னாலே ஒருத்தர் தான் வந்து மேடைக்கு வருவாங்க. அந்த ஒருத்தருக்கு தான் எல்லாம் டென்ஷனும் இருக்கும். பரவாயில்ல, இவங்க 3 பேருமே அந்த டென்ஷனை வந்து அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணதால் ரிலாக்ஸ்டாகவே இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். மேலே வந்து அவங்க சொல்லுவாங்க. தயாரிப்பாளர் திரு குமரகுரு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு தமிழ் சிவலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு தேவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதல் படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியான படமாவோ, அதாவது காதல் படமாக வேற ஏதாவது ஒரு கதையை வந்து கொண்டு வந்து பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், முதல் படமே வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும், ஒரு சமூக பொறுப்போடு எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசையோடு வர இயக்குனர்களில் இவரும் ஒருவராக இருக்காரு. ஸோ அவரை நம்ம பாராட்டி தற்போது மேடைக்கு வந்து அழைக்கலாம். இயக்குனர் திரு பாரதி சிவலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ சென்ட்ரல் படத்துடைய இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் அறிமுக இயக்குனராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அடி எடுத்து வச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். சிறப்பு விருந்தினர்கள் தற்போது மேடைக்கு வர இருக்காங்க. ஸோ தன்னுடைய படத்தில் எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து தராசு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். அதாவது ஃபைட் அதிகமாக இருந்தால் எமோஷன்ஸ் குறையிறதும், பாடல்கள் அதிகமாக இருந்தால் காதல் காட்சி வந்து குறையிறதும், அந்த மாதிரி வந்து பேதமே இல்லாமல் எல்லா எலமெண்ட்ஸும் தன்னுடைய படங்களில் பக்காவாக இருக்கும். கமர்ஷியல் படங்களை வந்து நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய திரு KS ரவிக்குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் சங்க தலைவர், சிறந்த இயக்குனர், சிறந்த பாடலாசிரியர் திரு RV உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு மேடைக்கு வர இருக்காரு. ஆனால் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக அவர் வந்து ஆடியோ லான்ச்க்கு சீஃப் கெஸ்டாக வராமல் ஒரு நடிகராக வந்து ஏறக்கூடிய ஒரு முதல் மேடையாக இந்த மேடை அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஒத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம், மாறுபட்ட ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸோடு வந்து நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து மேடைக்கு வரப்போறவர் வந்து பேசினதை விட அவருடைய இசையை வந்து நம்ம பயங்கரமாக ரசிச்சிருக்கோம். கம்மியாக பேசுவார், இசையால் மட்டும்தான் அவர் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு இசையமைப்பாளர் கூட நம்மளுடைய ட்ரம் சிவமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக பல படங்கள் மூலமா மென்மையான இசையை நமக்காக கொடுத்த இசையமைப்பாளர் திரு தாஷ்னூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்தை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு DSR சுபாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சென்ட்ரல்
அடுத்ததாக சென்ட்ரல் படத்துடைய கதாநாயகன் திரு விக்னேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். காக்கா முட்டை படத்துல பெரிய காக்கா முட்டையா நம்ம வந்து பார்த்து ரசிச்சோம். சின்ன பையனா இப்போ வந்து வளர்ந்து கதாநாயகனா உயர்ந்திருக்காரு. வாழ்த்துக்கள். சென்ட்ரல் படத்துடைய டிஓபி திரு வினோத் காந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரெண்டு பாடல்கள் பார்த்தோம். ஒரு நல்ல ஃபீலை வந்து நம்ம கொடுத்தது இசையமைப்பாளர் இலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் தள்ளி ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தள்ளி ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தள்ளி திரு கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் 2 ட்ரெய்லரு 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்ல, தண்ணி அடித்து அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம் ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாரையுமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துகிட்ருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லோரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அதுவும் லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும், இதிலே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். அது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங்கு கேட்டேன், 4. இது 2 வந்து ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 வந்து நான் அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் படத்தினுடைய
ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகிறந்திருக்கக்கூடிய திரையுலகை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஊடக நண்பர்கள், திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை வெளியிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலகில் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய இயக்குநர்களில் குறிப்பிடத்தக்கவர் மரியாதைக்குரிய KS ரவிக்குமார் சார் அவர்கள். அதேபோன்று திரைத்துறையில் கொங்கு மண்டலத்தினுடைய அந்த சொல்லாடலை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்தியவர் RV உதயகுமார் இயக்குனர் அவர்கள். மற்றும் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு சிறந்த வில்லனாக அறிமுகமாக இருக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் பேரரசு சார் அவர்கள். இந்த படத்தினுடைய போஸ்டர் முதலில் வெளியிட்டவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தம்பி பாரதி, இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் போஸ்டர் தலைவர் வெளியிட்டு வாழ்த்துனார்னா படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சந்திக்க வைங்க அப்படின்னாரு. தலைவரை சந்திக்க வச்சோம். இந்த சென்ட்ரல் அப்படின்ற தலைப்பை வச்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த தலைப்பிலையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்தபோது சென்ட்ரலில் தான் இறங்கியிருக்காரு படிப்புக்காக. அந்த சென்ட்ரல் பகுதியிலேயே நீண்ட நாட்கள் தங்கியிருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சென்ட்ரல் என்கின்ற அந்த இடத்திற்கு யாரெல்லாம் வருவார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள் அப்படின்றத ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே விளக்கி பேசினார். இந்தியாவில் சென்னை ஒரு முக்கியமான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இன்றைக்கு வட இந்திய தொழிலாளர்களும் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை தலைநகரில் முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் என்கின்ற தலைப்பை ஏன் வச்சாங்கன்னு கேட்டார் அந்த மேடையிலேயே. அதுக்கப்புறம் கதையை சொன்ன பிறகு அவர் கன்வின்ஸ் ஆகி இந்த சென்ட்ரல் அப்படின்ற தலைப்பை பற்றி ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க. தம்பி நான் நடிகர்கள் இல்லை, ஆனால் இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டார். என்னைய கட்டாயப்படுத்தி நீங்கள் படத்தில் தலையை காட்டுங்க அப்படின்னு ஒரு 7 நாட்கள் தான் என்னால் ஒதுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் அரசியல் பின்புலம் இல்லாமல் தொடர்ந்து தலைவர் கூடயே பயணிக்கக்கூடியவன். கட்டாயப்படுத்தி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுலேயும் பேரரசு சார் கூட நடிக்கிறது பெரிய, அவர் பார்த்த உடனே ஒரு பயமாயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய இயக்குனர், அதை நேருக்கு நேராக சந்திக்கிறோம். இந்த படத்தில் நிறைய கரெக்ஷன் கொடுத்துருக்காரு பேரரசு சார். இந்த படத்துக்கு அவர் பெரிய கிஃப்ட்டு. அதெல்லாம் பாராட்டக்கூடிய அது தம்பி பாரதி சிவலிங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. இந்த இந்த பாடல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விளிம்புநிலை மக்களுடைய கண்ணீரை ஒரு காட்சிப்படுத்தும் போது அதற்கேற்ற ஒரு இசையாக இசையமைப்பாளர் இலா அவர்கள் இசை பாடல் 2 பாடலை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அவலங்களை ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு உயிரோட்டமான ஒரு இசையை கொடுத்த திரு இலா சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முழுக்க படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்குமே ஒரு சாருக்கு KS ரவிக்குமார் சார் அவர்கள் சொன்னது போல் ஒரு எமோஷ்னலான ஒரு படம் தான். ஒரு வழிகளை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் அந்த கிளைமாக்ஸ்லேயும் படம் அப்படி தான் முடியுது. இன்றைக்கு காலத்திற்கு தேவையான ஒரு கதையை அவர் சொல்கிறனால அது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தை அரும்பாடுபட்டு தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அவங்களாம் பெரிய பணக்காரங்க கிடையாது. எங்கிட்ட ஒரு பணத்தை பரட்டினாங்க, வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. தயாரிப்பாளர்கள் தேவராஜ், குமரகுரு, சிவலிங்கம் ஆகியோருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும். அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி புவன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், PRO, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி மேனேஜர் ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய கண்ணன் அவர்களும் படத்துக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தார்த் தர்ஷன் சார் அவர்
ஸ்பாட்டில் வந்து ஒரு படத்தில் பார்த்து பயந்துட்டோம். ஆனால் நேராக பார்க்கும்போது ஒரு குழந்தையாட்டம் அவர் இருக்கிறாரு. அவர் அது மாதிரி காக்கா முட்டை தம்பி விக்னேஷ் ஒரு படத்தோட கதாநாயகன் அப்படின்ற அந்த இது இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் பழகினார். அவருக்கு என்னுடைய தினத்தில் வாழ்த்துக்கள். குணா அவர்கள், ராஜா அவர்கள், கேமராமேன் வினோத் காந்தி, ஹீரோயின் சோனி ஆகியோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படம் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த இடத்துல நான் சினிமா அனுபவம் கிடையாது, ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஷூட்டிங் கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ஸ்பாட்டுக்கு போகும்போது எப்படி எடுக்கிறாங்க, இது அந்த ஸ்பாட்லேயே திருத்துறாங்க, கதையெல்லாம் மாற்றுறாங்க, காட்சியை மாற்றும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ரிஸ்க்கு. சினிமான்றது நம்ம தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடும். ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் தெரியுது எவ்வளோ கஷ்டம். அதில் உண்மைக்கே இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க ஒரு படம் இயக்கி வெளியிடுறது, ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து சுமந்து 10 மாதம் சுமந்து பிரசவிக்கும் போது என்ன வலி இருக்கிறதோ அந்த வலி தான் இயக்குநர்களுக்கு இருக்கும் அப்படின்றத அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போன பிறகுன்னு தெரியுது. இனிமேல் எந்த படத்தையும் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது, நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, இயக்குநர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, அவங்க நோக்கத்தை ஒரு காட்சிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அதனால் எந்த படமாக இருந்தாலும் நம்ம வாழ்த்துவோம், இந்த படத்தையும் நம்ம வாழ்த்துவோம். வெற்றி அடைவதற்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் சிவமணி இருக்காங்க, மறந்துட்டேன், மன்னிக்கணும். அவருக்கு ரொம்ப அவர் மச்சான், நாங்களாம் ஃப்ரெண்டு. அதோட பெரிய அவங்க தங்கச்சி வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அண்ணன் சிவமணி அவருடைய தங்கை வீட்டில் தான் ரொம்ப நாளாக நாங்கள் வாடகைக்கு குடியிருந்தோம். சொல்ல மறந்துட்டேன். நன்றி அண்ணன். இதில் நடித்திருக்கக்கூடிய கவிஞர் பாடலாசிரியர் திரு குணாஜி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம். எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியர் எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி சரோஜினி அவர்களையும், எனது 2ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு துரைராஜ் அவர்களையும், எனது 3ஆம் வகுப்பு ஆசிரியை கிறிஸ்டினா அவர்களையும், எனது 4ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு நல்லதம்பி ஞானக்கன் அவர்களையும், எனது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு சச்சிதானந்தம் அவர்களையும், எனது 6ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களையும், எனது 7ஆம் வகுப்பு ஆசிரியை வெள்ளத்தாய் செரீன் அவர்களையும், எனது 8ஆம் வகுப்பு ஆசிரியை வசந்தி அவர்களையும், எனது 9ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி நவநீதம் அம்மா அவர்களையும், எனது 10ஆம் வகுப்பு ஆசிரியை சூரியகுமாரி அவர்களையும் கஸ்தூரிபாய் அவர்களையும், எனது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களான திரு ஞானராஜன், பிரைட் இன்பராஜ், செல்வினால், யாழினி, சத்தியசீலன் உள்ளிட்ட அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். காரணம், வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள், ஆனால் இங்கு 3 வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்க படிச்சவன் சொன்னா இங்க எவனும் கேட்கறதில்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். அதனால தான் அவங்க படம் எடுக்க வந்திருப்பார்களோ என்பது எனக்கான ஒரு ஐயம். ஆனால் கதை சாராம்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த கதையை பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எனவே 3 தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த படத்திலே குழுவினரிலே எனக்கு அண்ணன் பேரரசு அவர்களை இது தவிரவும், அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரிச்சயம் இல்லை. ஆனால் சிம்யாநகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார். என்னை வந்து கேட்குறாரு, நீங்கள் நடிகர் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன். இல்லை, நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஷெட்யூல் வந்து இங்கே மெட்ராஸில் ஃபேக்ட்ரியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ணன் ஆர்வி உதயகுமார் கையிலலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ அந்த லைன் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி கேட்டார், இந்த லீட் ரோலை பண்ணுற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்கள் யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ, அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம்,
உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபிகர், அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குன்னு இமீடியட்டாக தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு. ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். சம்பளம் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்தித்தேன், அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க. இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை கேட்டார். ஒரு அவுட்லைனை மட்டும்தான் பாரதி சொன்னார். சொல்லும்போது பேரரசு அவர்கள் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, தருமபுரி, பழனி இப்படி படங்களை பல முன்னணி இயக்குநர்களை வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை அத்துணை பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கிய ஒரு 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 பேர் அரசன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நுட்பமாக கவனிங்க. இந்த கதையில் மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பற்றியோ தழுவல் இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர். இனிமேல் அவர் வந்து படம் இயக்குறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார். அவருக்கு நான் தான் மேனேஜர், எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரணுமோ அதை அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து தொழில் வேற, நட்பு வேற. அண்ணா அதெல்லாம் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த கதைக்குள்ளே அப்படித்தான் நான் வந்தேன். அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தார். நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு, நிறைய ஷார்ட்ஸ் சொன்னார், நிறைய டைலாக் சேஞ்ச் பண்ணார். அவருடைய காஸ்டியூமு, அவருடைய லுக்கு, அந்த மாடுலேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு தம்பி இயக்கியிருக்கிறார். அது மாதிரி பாரதி வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நடிப்பு, முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளு என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்வேன். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. முதல் படத்தில் வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை எடுத்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து விரல்களால் இசை மீட்டலாம், ட்ரம்ஸில் இசை மீச்சலாம், அல்லது தபேலாவில் வாசிக்கலாம். இப்போ நாளாக கூட ஆரம்ப காலங்களில் பழக்குரல் போடும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார், கங்கைபரன் சார் முன்னாடியே கூட நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன். அவரை பார்த்து தான் நான் வந்து அந்த 8பட்டி ராசாலில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு பிஜிஎம் வரும். எனக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் பேசணும்னு வரல, ட்ரம்ஸ் சிவமணியனை நான் பார்த்தோன்னே அதில் வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படி வரும். இப்படிலாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் ஆர்வி உதயகுமார் அண்ணன், அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நாம் எல்லாருமே ரசிகர்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா ஒரு புது ஒரு படம், ஒரு 3 தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, ஒரு புதிய இயக்குனரை. இன்றைக்கி நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்கெல்லாம் மனசே இல்லைங்க. இவன் ஒளியணும், இவன் சாமணும், இவன் வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறானுங்களே ஒழிய மனசார ஒருத்தனை வாழ்த்துறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பெரிய டைரக்டர், கிழக்கு வாசல், என் ஊரில் தான் ஷூட்டிங்கு, தலிக்கு வந்து குளிக்கி விடும் குளிக்கு வரும் கண்ணாலே, அந்த பாடல் எடுத்துருக்கும் போது நான் ஷூட்டிங் வேட போயிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு வந்து அற்புதமான ஒரு படம், ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான்ற படம், ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டருக்கு மேலே அங்கே ஒரு படம் வேணும். அதில் ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்கள். சுகன்யா மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சுருப்பாங்க. அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வறுமை அல்லது தன்னை பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் பட்டுருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு 50 பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஷார்ட் போய்கிட்டே இருக்குது, கேமரா போயிட்டே இருக்குது. ஒவ்வொருவரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு இலையை மடக்கும் பொழுது அப்படி அவங்க சுகன்யா எடுக்கும்போது உள்ள 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா அப்படி இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகன்யா மேம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள தாலி இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சார், அப்படியே டைட் க்ளோஸ் இங்கே ஒன்று கட் பண்ணால் சுகன்யா ஐஸுக்கு ஒரு க்ளோஸு, அப்படியே வாக் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா வெள்ளை வெட்டி சட்டையில் அப்படியே கேப்டன் போகிறாரு. பேக்ரவுண்டில் ராஜா சாரோட அந்த வானத்தை என்ன மாதிரி கம்போசிஷனுங்க. ஒரு ஷார்ட்டில் எவ்வளோ பியூட்டி. காசு கொடுக்குறது விஷயம் இல்லைங்க, வாழ்க்கையே கொடுத்துருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு. அப்போ வந்து அந்த தத்துவமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னா உதவி இயக்குனர்கள் புரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரியெல்லாம் அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு வந்து கத்துக்கிற போது அந்த கிரேட் கம்போசிஷன். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இங்கே வந்து இந்த குழுவினரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டர் தான், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன். அதில் வந்து என்ன
அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தட்டி கேட்ட ஒரே ஒன்றுக்காக அடின்னு அடிச்சாருங்க. எப்படி இன்னைக்கு வந்து திருப்புவனம் மடப்புறத்தில் அந்த அஜித் குமார்ன்ற தம்பியை நாயக்கணக்கு அடிச்சாங்களோ, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை சொன்னான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமை செலுத்த ஒரு ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் இருக்க தலைமை செலுத்துற ஐஏஎஸ், எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சே எப்படி கொண்டாங்க. அதே மாதிரி என்னை அடிச்சே கொண்டாருங்க இந்த பேரரசுன்ற வைகுண்ட. ஒரு நியாயத்தை கேட்டேன், ஒரு நியாயத்தை ஏன் என் ஃபேக்டரியில் இப்படி வேலை பார்க்குறேன்னு. அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்கே நீதி கிடைக்கல. இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சிச்சு, தண்டனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலிங்கம். இது ஒரு வழியை சொல்ற ஒரு படம், ஒரு வழி மிகுந்த ஒரு படங்க. நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் மொக்கன்ட்டு ஓடிடுறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்கு தெரியுமா? இந்த புளு சட்டை மாறல நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருங்க 10-15 வருஷமா கஷ்டப்பட்டு தன் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா, என்னோட வாழ்க்கை மாறிடாதான்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா 3 நிமிஷத்துல சோழியை முடிச்சு போடுறாங்க. இருந்தால 3 நிமிஷம் தான். அது மாடலேஷனே பாருங்க எப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு படம் எழுத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான், ஏன் குத்துறியான், எதுக்கு குத்துறியான், எதுக்குனே தெரியல. இந்த டைரக்டர் போறான் மஞ்சள் பை தூக்கிட்டு படம் இருக்கணும்னு வந்துடுறான். இந்த அஜித்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொதன்னு இருக்கு, சப்பாத்தி மாவு பசங்க போட்டு மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்கிறீங்க. ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க, ஒரு புது இயக்குனரை கொல்றீங்க, ஒரு தயாரிப்பாளரை கொல்றீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் நான் சொல்றேன்னா, இது சின்ன படம் தாங்க, ஆனால் நல்ல கதை. நீங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க. இந்த படம் உயிர் பெறும் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது. இன்னொரு படைப்பு வருகிற போது இன்னும் 100 பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி நடிகர்களிலே கொச்சமாக பேசுவது, அந்த நடிகை அவ கூடப்படுத்தா, இந்த நடிகை இவ கூடப்படுத்த கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இன்னைக்கு அசால்ட்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை அவர் கூட அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒளிவியல் ரீதியாக எவ்வளவு பாதிப்பு இருக்கும். அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படி ஆகும்போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்களாலே பொறிக்காதான் இருப்பாங்க போல. அது மாதிரி தான் இந்த பைல்வான் ரங்கநாதனும். ஏன் அப்படின்னா, இது என்னுடைய கடமை, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலாள குரல் கொடுப்பாங்க. அப்படித்தாங்க ஸ்ரீகாந்துக்கு இன்னைக்கு பிடியில் எடுத்திருக்கேன். என்னுடைய ரெஃபரன்ஸில் தான் ஸ்ரீகாந்தோட அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அவரை வெளியில் எடுத்திருக்கேன். அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திட்டாரு, தப்பு தான், இல்லைன்னு சொல்லல, அரசாங்கம் தண்டனை கொடுக்கட்டும். ஆனால் மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமாவது, நான் ஒரு சில மீடியாக்கள் தான் சொல்கிறேன், ஒரு அறம் வேணாமா? இப்போ அவர் பிணையில் ஆகிட்டாரு, ஆனால் வெளியில் வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துகிட்டு போங்க. லேட்டஸ்ட்டாக கூட இதை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஃபீனிக்ஸ்னு ஒரு படம், தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி, அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இது உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிடுவீங்க. அது உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு. அவன் பப்ளிகாம் போட்டான், ஒரு ஆட்டிடியூட்டை காட்டிட்டாப்புல தம்பி, அவன் மனசார சாரி கட்டுட்டான். அவன் அப்போ விஜய் சேதுபதி சாரி கட்டுட்டான். இதுக்கு மேலே அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்கில் இதே மேடையில் நான் உங்களை அடுத்த படத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி போகிறான். ஒரு வார்த்தை கொல்லுங்க, ஒரு வார்த்தை வெல்லுங்க. அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும் அடுத்தவனுடைய கண்ணீரையும் வைத்து நீங்க யூடியூப்ஸ்ல சம்பாதிக்கிறீங்கன்னா, அதை சாப்பிட்றீங்கன்னா, அந்த காசு மலத்துக்கு சமங்க, பிழந்தின்னும் கழுகுகள் அல்ல. நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோடு இருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, நல்ல பதில்கள் கொடுக்குறாங்க. ஒரு படம் ஓடட்டுமே. ஆர்கே செல்வமணி அண்ணன் ஒரு மேடையில் சொன்னாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் படத்தை பற்றி குறைய எழுதாதீங்கன்னு. பல பேரோட உழைப்பு இருக்குங்க. ஒரு 2 கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் அறத்தோடு செயல்படுங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் போயிட்டுருக்கு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆரோக்கியமாக இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இதை ஆரோக்கியமான முறையில் எடுத்துகிட்டு போங்க. தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது. எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி அண்ட் ஹியூமன் லைஃப். இதுதான் கதையோட சூட்சமோ. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இளையா சார்,
எல்லாருக்குமே குறிப்பாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த படத்தை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம். பிடிச்சிச்சு எழுதுங்க. குறை இருக்கா, குறையை நாகரிகமாக சொல்லுங்கள். நிறைய இருந்தால் சொல்லுங்கள். உருவக்கேலி அவன் இவனு யாரையும் அசிங்கப்படுத்தாங்க. உங்கள்கிட்ட ப்ராடக்டை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் ஒருமையிலேயோ அடுத்தவருடைய உணர்வுகளை காயப்படுத்துகிற மாதிரி தயவு செய்து எழுதாங்க. படம் பிடிக்கலையா, பிடிக்கல, பிடிச்சிருக்கா, பிடிக்கல, கேமரா பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். ஏன்னா தம்பி பாரதி வளர்ந்து வரக்கூடிய தம்பி, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும், நாங்களும் நிறைய சாதிக்க வேண்டும். மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த பத்திரிகையாளர் மனவை பூவன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளருக்கும் பார்வையாளருக்கும் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர்கள்லாம் வந்து படம் எடுக்கிறதை தாண்டி பாடம் எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு பாடமோ ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ட்டு இறங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. சென்ட்ரல் படத்துடைய தயாரிப்பாளர் திரு குமரகுரு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. legendary directors and actors, இன்னும் சென்ட்ரல் மூவியோட காஸ்ட் அண்ட் க்ரூஸ் டீம் அனைவருக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எஸ்பெஷலி பேரரசு சார், டைரக்டர் பேரரசு சார் பற்றி சொல்லணுன்னாக்கா, அவரோட பிரம்மாண்டமான இயக்கத்தை நம்ம வந்து பல படங்களில் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. குணாஜி பேசுனதுக்கப்புறம் எனக்கு பேசுகிறதுக்கே வரல, அவ்வளோ பேசிட்டு போயிட்டார் அவர். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் எங்கள் படத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பிரம்மாண்டமாக மிரட்டியிருக்கார் படத்தில். அது முதல் முறையாக நடிகராக வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்ணுறாருன்னா, இப்போ அவரை நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக வந்து கண்டிப்பாக நடிக்க வரேன்ப்பா, செஞ்சு கொடுக்குறேன்னாரு. அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த குணாஜிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் வந்து ஒரு பெரிய கைடர், மோட்டிவேட்டர், வெரி ஹம்பிள் பர்சன் சார். சாரோட நாங்கள் இணைஞ்சு பயணிக்கணும் சார், ரெகுலராக சார் கூட இணைஞ்சு பயணிக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் பாரதி சாரோட பட டைலாக்கே சொல்லலாம். அவன் சொல்லி அடித்தா கில்லி, சொல்லாமல் அடித்தா திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் அடித்தா சிவகாசி. அப்படிப்பட்டவர் தான் பாரதி இயக்குனர். நிறைய இடத்துல சொல்லி சொல்லாமல் அடிச்சிருக்காரு. அந்தளவு திறமையான இயக்குனர். நிறைய ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவரை பற்றியே பேசலாம் அரை மணி நேரம். அது ப்ரொடியூசர் நாங்கள் அவ்வளோதான், மற்ற எல்லாம் அவர் தான். ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக, அவருக்கு நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணோம். அவர் அந்தளவு உழைச்சிருக்கார் இந்த படத்தில். அவருக்கு இன்னும் பல பட வாய்ப்புகளை இயக்கி அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வரணுன்ட்டு இந்த நேரத்தில் அவரை வாழ்த்துக்கிறேன். அடுத்ததாக தம்பி விக்னேஷ், ஹீரோ. எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப பார்த்திங்கனாக்கா உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரம் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருப்போம். சிறந்த நடிகர், நல்லா நடிப்பாருங்க. அற்புதமான, இந்த சிறு வயதிலே இந்தளவு ஒரு டேலண்டடாக அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவு நடிக்கக்கூடியவர். நிறைய பேருக்கு அவர் கைட் பண்ணுவார், ஒரு சிலருக்கெலாம் சிறப்பு. அவரும் ஒரு மிகப்பெரிய நடிகராக வலம் வரணும், அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு அமையணுன்ட்டு வாழ்த்துகிறேன். அடுத்ததாக ஹீரோயின் சோனி. அவங்களால் இன்றைக்கி வர முடியல. சோனி ஹீரோயின் வந்து சிறப்பாக நடித்தாங்க, அருமையாக நடித்தாங்க. அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜ் போர்ஷனில் நடித்தாங்க. அவ்வளோ ஒரு கேமராட்டிக் ஃபேஸ் அவங்களுக்கு. சார் கூட சொல்லியிருக்காருங்க, இயக்குனர் சார்.
அந்தளவு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கும் இன்றைக்கி வர முடியல அவங்களால, அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைய இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் எங்கள் இலா மியூசிக் டைரக்டர். அவர் வந்து மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, எனக்கு நல்ல நண்பர். இப்போ ஆமாங்க, சிறப்பான பாடல்களை கொடுத்துருக்காருங்க. 2 பாட்டு தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் 2 பாட்டு நீங்கள் பார்க்கல. ஒரு நல்ல ஒரு மெலடி, இன்னொரு சாங்கு சார் சொல்கிற மாதிரி ஒரு எமோஷனல் சாங் தான். ஆனால் 4 பாடலுமே பேசக்கூடிய அளவு இருக்கும். முதல் 2 பாடல் பட்டி தொட்டியெல்லாம் போகும் அப்படின்றதுல எனக்கு மிக்க நம்பிக்கை இருக்குது. அந்தளவு இவர் வந்து இசையை ரீரெக்கார்டிங் நல்லா பண்ணியிருக்காருங்க. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து அவரும் எங்களோட பயணிப்பார் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேங்க. தர்ஷன் சார் சரியான மிரட்டலுங்க, அற்புதமான தோட்டத்தில் தான் அப்படி இருப்பாரே தவிர ரொம்ப சாஃப்டான கேரக்டர். யாருங்க உங்களுக்கு இது மாதிரிலாம் சித்தா படத்தில் யாருங்க இது மாதிரி கேரக்டர் கொடுத்தாங்கன்னே நான் கேட்டேன். அந்தளவு ரொம்ப சாதாரண ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர் சித்தா சார். அடுத்தது பார்த்திங்கன்னா மேதக ராஜா, சரிங்களா, அவரும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அவருக்கு வந்து மேரேஜ்லாம் ஆச்சு. ஆமாம், வாழ்த்துக்கள் சார், வர முடியல, வாழ்த்துக்கள். அடுத்தது குணாஜி, இங்கே வந்து சரவெடி வச்சுட்டு போனார் இல்லைங்களா குணாஜி. அவர் வந்து எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களோட என்டர்டெய்னரே அவர் தான். ஐயோ உட்காந்துக்கிட்டு சொல்லுவார் பாருங்க, டைரக்ஷன் எங்களை டைரக்ட் பண்ணுவார் அவர். உட்காந்துக்கிட்டு ஒரு 5-6 பேரை உட்கார வச்சுக்கிட்டு பண்ணுவார் பாருங்க அவர். அப்பா உண்மையிலே பிரமிப்பாக இருக்குங்க, சரிங்களா. இப்போ சார் வந்து ஏதோ படம் வந்து எடுக்க போகிறாரு, அப்படிதான் இங்கேயே இப்படி பண்ணுறாருன்னா அங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்ட்டு நம்ம யோசிக்கக்கூடிய அளவு இருக்குது. அதனால் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவார் அவர், அதில் எந்த டவுட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக. எங்களோட ப்ரொடியூசர் சிவலிங்கம் ஐயா, சிவலிங்கம் தேவராஜன் ஐயா, 2 பேரும். தேவராஜன் ஐயா பற்றி சொல்லணுனாக்கா அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த தமிழாசிரியர். அவர் எங்களுக்கு வந்து ஃபோன்லேயே நிறைய கைட் பண்ணுவார். ஃபோன்லேயே அவர் சினிமா தெரிஞ்சவர், அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அவர், அதனால் ஃபோன்லேயே எங்களுக்கு கைட் பண்ணுவார். சிவலிங்க ஐயாம்பா வந்து ரொம்ப அவர்கிட்ட பழகினவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஒரு சாஃப்டானவர் அப்படின்ட்டு. எதுக்கெடுத்தாலும் மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு ஐயா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு தடவை ஃபோன் பண்ணங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவர் வர சொல்லியிருந்தார். நான் வந்து என்னால் வர முடியல. அவரை பற்றி ஒரே ஒரு இது ஃபோன் பண்ணேன், சரி ஐயா இது மாதிரி வர முடியல ஐயா அப்படின்ட்டு. அவர் நம்ம பேசுகிறத எப்பயுமே கேட்க மாட்டாருங்க. அவர் ஐயா உடம்பு சரியில்லை ஐயா அப்படின்னு நான் முடிக்கிறது, ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைன்ற உனக்கு மகிழ்ச்சி அவனுக்கு. ஐயா நான் அதை கவனிக்கலையா ஐயா, நீ எதை கவனிச்சிருக்க நீ அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ரொம்ப நல்ல மனிதர். அவர் வாயிலேருந்து வர்றது பூரா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாக்கா நமக்கு எனர்ஜி ஆகிடும். அந்தளவு ஒரு சிறந்த மனிதர், என்னோட நண்பர், என்னோட வகுப்பு தோழர் அவர், என்னோட கிளாஸ்மேட் அவர். அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னும் நிறைய அசோசியேட் டைரக்டர் கண்ணன் சார் வந்திருக்காரா நான் தெரியல, வந்திருக்காரன். அற்புதமான டைரக்டர் அவரும், நல்ல அசோசியேட், நல்ல இணை இயக்குனராக இருந்து நிறைய பணிகளை செய்தார், நிறைய கரெக்ஷன் பண்ணார், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாருங்க. அவராக இருக்கட்டும். அடுத்தது சுந்தர் சார்னு ஒருத்தர், அவரும் வந்திருக்காரா நான் தெரியல, அவரும் சிறப்பாக பணியாற்றினார். இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆனந்த், எங்களுக்கு கேட்ரிங் உதவி எல்லாமே அவர் தான் முழுமையாக எங்களுக்கு சாப்பாடு நல்ல ஒரு உணவை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததில் ஆனந்த். இன்னும் ஹரிஷ், இன்னும் நிறைய பேர். முக்கியமாக இன்னும் ஒருத்தவரை பற்றி பேசுகிறதுக்கு மறந்துட்டேன், நம்ம கேமராமேன் சார் வினோத் காந்தி சார். அவ்வளோ ஒரு எளிமையானவர், வாயிலேருந்து அப்படி பேசுகிறதே அப்படியே அவ்வளோ இதுவாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக வந்து கிட்ட வந்து எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னுவார்.
அது மாதிரி ரொம்ப திறமையான ஒரு கேமராமேனு, நல்ல அருமையான இது. அவர் கூட அடுத்தடுத்த படங்கள் பயணிக்கணும்னு நாங்கள் நினைக்கக்கூடிய அளவு அவர் வந்து நல்ல திறமையாக கையாண்டார். அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்ததாக எங்கள் அண்ணன் பாவலன் சார். பாவலன், ஏன்பா எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சுப்பா, எதுக்குமே போகலப்பா. எத்தனை பேர் கூட்டாங்கப்பா, போகலப்பா. ஆனால் அது என்னமோ நீங்கள் கூட்ட உடனே நடிக்கணுன்ட்டு எனக்கு தோணிடுச்சுப்பா. உடனே நீங்கள் கூட்ட உடனே மறுப்பே தெரிவிக்கல, நான் வந்து நடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னுவார். சிறப்பாக நடிச்சும் இருக்கார். அவர் என்னமோ முதல் படம்ன்றாரு. இல்லை, அவர் ஏற்கனவே ஏதோ எனக்கு தெரியாமல் ஏதோ படம் நடிச்சிருக்கார் போல இருக்கு, நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் சிறப்பாக நடிச்சிருக்காருங்க. அவர் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிருக்குன்னு. அடுத்தது எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் எங்கள் முதல் போஸ்டர் வெளியிட்டார். அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் பாவலன் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் என்கிட்ட டீம் எல்லாருக்குமே வந்து நான் யார் யார் விட்டுட்டேன்னு தெரில. கயல், மேக்கப் மேன் கயல் கரெக்டாக அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் நிற்பாங்க. 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. வந்து இல்லைங்க சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். வந்து நல்ல சிறப்பான ஒரு இது. அவங்க வந்து அடுத்தடுத்து வந்து படங்களுக்கு இதுவாகணும். நான் கூட வந்து டைரக்டர் ஐயா பேரரசு சார்ட்ட சொன்னேன், ஐயா இவங்க வந்து சிறப்பாக பணியாற்றுறாங்க, உங்கள் படங்களில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க ஐயா அப்படின்னா. அப்படியேப்பா சரின்னாரு. அப்பயும் சொல்லிட்டேன், இப்பயும் சொல்லிட்டேன் டைரக்டர் சார்கிட்ட. மீதி அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னும் 2 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லணும். என்னுடைய மனைவி, இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா அவங்க தான் காரணம். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க, ஃபுல் சப்போர்ட். புரியுதுங்களா? வீட்டில் எவ்வளோ நாள் இருந்ததில்லை, அவங்க தான் வந்து பதட்டம் வந்துடுச்சு, அதான் ரிலாக்ஸாக சொல்கிறேன். வெளில எவ்வளவோ நாள் அவர்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் நிச்சயமாக இந்த மேடையில் நின்று இருக்க முடியாது. முழுமையாக எனக்கு வந்து எந்த நேரத்துலையும் அவங்க வந்து ஒரு ஆறுதலாக இருந்து அவர்கள் வந்து என்னை ஊக்கப்படுத்தி, கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் நான் இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி ஊக்கப்படுத்தி என்னை வந்து ஒரு ப்ரொடியூசராக உயர்த்தியிருக்காங்க. அடுத்ததாக என்னுடைய அம்மா. சிறு வயதிலே நான் 7 மாத குழந்தையாக இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார். அம்மா தான் வந்து எங்களை வளர்த்து 5 பேர் நாங்கள், அக்கா 3 பேர், அண்ணன் ஒருத்தவர். அண்ணனும் வந்திருக்காரு, அண்ணா அண்ணி எல்லாருமே வந்திருக்காங்க, அக்கா வந்திருக்காங்க, சின்னக்கா பெரியக்கா எல்லாருமே வந்திருக்காங்க. எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து எங்களை வந்து எல்லாரையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததில் எங்கள் அம்மாவோட பெருமை, மிகப்பெரிய உழைப்பு எங்கள் அம்மா. அவர்களும் இந்த ப்ரொடியூசராக நான் வந்து இந்த படம் பண்ணுறேன்னும் போது அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளவு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து சிறப்பாக வழிநடத்தினாங்க. வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்பது போல சிறப்பாக அவர்கள் வேறாக இருந்து என்னை உயர்த்தினார். மிக்க நன்றி, அவர்கள் இருவருக்குமே நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், நிறைய பேர் இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி. ஒருத்தவருக்கு மட்டும், எங்கள் வழிகாட்டி பாலசுப்ரமணிய ஐயா, டாக்டர் ஹீலர் பாலசுப்ரமணிய ஐயா இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் எனக்கும் சிவலிங்கம் ஐயா 2 பேருக்குமே அவர் தான் வழிகாட்டி. ஒரு இயற்கை வழி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். எங்களோட இந்த ப்ராஜெக்ட் சிறப்பாக போகணுன்னு அவ்வளவு நாள் எங்களுக்காக பல நாள் ப்ரேயர் பண்ணியிருக்கார். பல நாள் அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வாழ்த்தி இருக்கார். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக பேசக்கூடியவர் ரொம்பவே முக்கியமானவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். தன் நண்பனுக்காக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காரு. நம்ம ஒரு மாதிரி வில்லேஜ் டைப்பான சாங்ஸ், அந்த மாதிரி இசைகள் எல்லாமே ரொம்ப நமக்கு பிடிக்கும் தான். நல்லா ரசிச்சுட்டு இருக்கும்போது புதுமையான இசையும் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான இசையமைப்பாளர்கள்லாம் வரும்போது கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானவர் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்களோட கை கோர்த்து புதுமையான இசை, வித்தியாசமான இசை, அதாவது இசை நம்ம ரசிக்கிறத தாண்டி அதை வைப் பண்ணணும் அப்படின்றது இவர்கிட்டேருந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சார் அந்த ட்ரம் ஸ்டிக் எடுத்து அடிக்கிற விதத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி இசையில் நம்மளை நினைய வைக்கக்கூடியவர் ரம் சிவமணி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம். டைரக்டர் ப்ரொடியூசர் சார் அவங்க தாயை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது மிரர். எதுக்கு மிரரை வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்க சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம் இலா நமோ நாராயணி அவர் பெரிய பிளஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே இந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேபி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியை வரட்டும், அவங்க கூட வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணிய அண்ணா அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ்டர் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லோரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற பண்ணோடனையும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லோரும் கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரல்லேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லோரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லா, you done a very good composition, very touching, and the songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best, and நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். நாங்களே கேட்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தோம். பட் எங்களுக்காக நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ. மிக்க நன்றி சார். ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்காக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக படத்துடைய ப்ரொடியூசர் திரு தமிழ் சிவலிங்கம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நிற்கக்கூடிய காரணம் எல்லாம் அல்ல இறைவன் அருளே. அந்த அடிப்படையில் இறைவனுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்முடைய பாரதி இயக்குனர் இந்த ஒன்லைன் சொன்னாங்க. என்னன்னா அதை கேட்ட உடனே அது என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்ததுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து அந்த காலகட்டத்தில் இளைஞனாக இருக்கிற காலகட்டத்தில் லீவில் வேலைக்கு போயிடுவேன். ஒரு நாள் கூட லீவில் சும்மா இருந்தது கிடையாது. என்னுடைய சகோதரி, அக்கா, மாமா, என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன்கள், அண்ணிகள் எல்லாம் குடும்பத்தோடு எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அது தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அதை கேட்ட உடனே அந்த இளைஞன் லீவில் போயிட்டு வேலை பார்க்குற இளைஞன் எப்படி வேலைக்கு போய் கஷ்டப்படுறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நாங்கள் நண்பர் குமரகுரு ஐயா, நண்பர் தேவராஜன் ஐயாவிடம் இது பேசும்பொழுது உடனே இதை படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய குமரகுரு ஐயாவிற்கும் நம்முடைய தேவராஜன் ஐயாவிற்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது திரு பாரதி சிவலிங்கம் ரொம்ப அருமையாக இயக்குனர் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவரிடம் நான் கேட்கும்பொழுது என்னென்னா இதில் ஹீரோ யாருங்க அப்படின்னு கேட்குறப்போ நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அவருடைய நடிப்பை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இதில் அப்பா அவர் யார் அப்படின்னா மேதகு ராஜா ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய நடிப்பும் நமக்கு சிறப்பாக நம்ம ரசிச்சிருக்கோம். அதில் வில்லன் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது சித்தா படத்தில் இருக்கக்கூடிய தர்ஷன் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம ரசிச்சிருக்கோம். அதன் பிறகு இதில் மெயினாக கம்பெனி முதலாளியாக இருந்து மிகச்சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு மெயின் வில்லனாக இருக்கக்கூடியவங்க, சிறப்பாக இருக்கக்கூடியவங்க யார், அந்த இடம் யாருன்னா அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. நம்முடைய இயக்குனர் பேரரசு ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர், மிக உயர்ந்த ஒரு இயக்குனர் நம்மோடு இணைந்து இந்த படத்திலே நடித்திருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களால் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. அந்த வாய்ப்பை நம்முடைய திரு குணா ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவரோட திரு கேஎஸ் இயக்குனர் ஐயா ரொம்ப அற்புதமான நம்ம இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் ஐயா சொல்லும் பொழுது மிகுந்த அன்பானவர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை கேட்ட உடனே உண்மையிலேயே அதை நான் நேரடியாக அனுபவித்தேன். ஐயா வந்து படம் இருக்கும் பொழுது அவர் அருமையாக டைரக்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல எப்படி நடிக்கணும், என்ன உணர்வுகளை வெளிப்படுத்தணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அவரோட நான் வந்து உதவி இயக்குனராக இருந்த ஒரு அனுபவம் மாதிரியே எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் கிடைச்சிது. படம் முடிஞ்ச உடனே எப்படி இதை கொண்டுட்டு போகணும், என்ன செய்யணும் எல்லாவற்றையுமே சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான அவருடைய படம், சிவகாசி படம், திருப்பாச்சி, அதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது அழுது கொண்டே இருப்பேன். அந்த சிவகாசி படம்லாம் அதெல்லாம் என்னால் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அழுகை. அதை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்குனரை நம்ம நேரடியாக பார்க்கும் பொழுது எங்களால் ஒரு மகிழ்ச்சி தாங்க முடியல. அந்த வகையில் எங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருந்து இந்த படத்திற்கு மிக அற்புதத்தை சேர்த்துக்கக்கூடிய எங்களுடைய பேரரசு ஐயா அவர்களை இந்த நேரத்தில் பணியோடு வணங்கிக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்து சிறப்பாக பேசி வாழ்த்துக்களையும் சிறப்பையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கக்கூடிய இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் ஆர்வி உதயகுமார் ஐயா அவர்கள் மிகுந்த ரசிகன் ஐயாவுக்கு நாங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல்களையும் படத்தையும் கொடுத்தவங்க. கிழக்கு வாசல், எஜமான் படம் அவ்வளோ ஒரு ரசனையோடு நாங்கள் ரசிக்கக்கூடிய அவருடைய ரசிகர் சார் நாங்கள் எல்லாருமே. அவ்வளோ அற்புதமான படங்களை கொடுத்தவங்க இன்று மேடையில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் சார் வந்து இசை இயக்குனர் தாஜினூர் ஐயா அவர்கள் நல்ல ஒரு அருமையான வம்சம் பட அருமையான இசை கொடுத்துருக்காங்க. நம்ம ரசித்து அதை எப்பொழுதுமே ரசிச்சுட்டு கொண்டிருக்கோம். அதே போல் நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்த டிஎஸ்ஆர் திரு சுபாஷ் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக இங்கே எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. ஐயா அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இங்கே நீண்ட நேரம் கடந்துக்கிட்டு இருக்குது, இருந்தாலும் ஒரு சில நொடிகள்லேயே நம்ம முடிச்சுக்கிறோம். இலா சார் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு இசை எங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அருகிலிருந்து எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு 4 பாடலை நல்ல சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. இசையும் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்முடைய திரு தர்ஷன் ஐயா நமக்கு சிறப்பாக நடிப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு பாவலன் ஐயா வந்து எங்களுக்கு வந்து கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா வகையிலையும் எங்களுக்கு வந்து உடனே இந்த செய்தியை ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு திரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அற்புதமான திரு திருமாவளவன் ஐயா அவர்களை வந்து எங்களை அறிமுகப்படுத்தி அந்த ஒரு போஸ்டர் வந்து வெளியிடும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சிறப்பை செஞ்சு கொடுத்தாங்க. அப்படி செஞ்சு கொடுத்த ஐயா அதுக்கு பிறகு எங்களுக்கு இன்னும் நிறைய அந்த கலை உணர்வு, ஆர்வம், படம் எடுக்கக்கூடிய அந்த உணர்வு எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் விக்னேஷ் நம்ம அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்து அருமையாக எனக்கு சொல்லுவார். இதெல்லாம் டைரக்டருக்கு சொல்லிட்ட பிறகு அங்கே அவர் கூட நடிக்கும் பொழுது எனக்கு வந்து சில விஷயங்களை சரியாக சொல்லுவார். இது போல தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சில தெரியாத இதுவரையிலும் தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவருடைய நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னாக்கா ரொம்ப எளிமையாக அந்த இளைஞனுடைய அந்த தன்மையை ரொம்ப அருமையாக கடத்திருக்கிறாருங்க. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவருடைய நடிப்பு. என்ன சார் எவ்வளோ அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த குழந்தை அவன் 12th முடிச்சிட்ட பிறகு அவன் எப்படி வர்றான் அப்படி அதோட சரியான முறையில் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் அப்போவே நான் அவனுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் கூட நடித்த கதாநாயகி சோனியை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக அதுக்கேற்ற ஒரு கிராமத்து பெண்ணாக நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்முடைய குணா சார் வந்து எப்பொழுதுமே நம்ம கூட இணைஞ்சி அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லும் பொழுது ஒரு கலகலப்பாக எந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடிகர் மற்றும் இயக்குனராக இருக்கக்கூடிய அவர் எங்களுக்கு சிறப்பு செஞ்சாங்க. மேதகு சார் மற்றும் கயல் வந்து நமக்கு நம்ம மேக்கப் செஞ்சு நல்லா சிறப்பு செஞ்சுருக்காங்க. நம்ம வினோத் காந்தி சார் வந்து கேமராவுக்கு அப்பாற்பட்டு என்ன உணர்வுகளை கொடுக்கணும் அந்தந்த நேரத்தில் சரியாக சொல்லி கொடுப்பாரு. நல்லா வினோத் காந்தி சார் மற்றும் அந்த டீம் அது எல்லாமே அந்த கேமராமேன் லைட்டிங் எல்லாமே ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி நம்முடைய நண்பர்கள் உதவி இயக்குநர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணன் அதாவது கோ டைரக்டர் கண்ணன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு வந்து கதையை சொல்கிறதில்ல. உண்மையை சொல்ல போனால் அந்த திரைக்கதை எப்படி சொல்லணும், அந்த திரைக்கதை எப்படி உள்வாங்கணும், அந்த திரைக்கதை எப்படி வெளிப்படுத்தணும் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவருடைய சொன்ன வகையில் நாங்கள் அந்த படம் எடுக்கணுன்ற உள்ளுணர்வு எங்களுக்கு கிடைச்சிது. அந்த நேரத்தில் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜசுந்தர் என்ற ஒரு இயக்குனர் அதாவது கோ டைரக்டர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வகையில் இன்னும் நிறைய பேருக்கு நான் நன்றி கடன் உடையவர்களாக இருக்கிறோம். விடுபட்டு இருந்துச்சுனாக்கா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே எங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து திரையுலக நண்பர்கள், அனைத்து திரையுலக ஜாமான்களுக்கும் மற்றும் அனைத்து கலை உள்ளம் படைத்தவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னோடு பயணித்த என்னுடைய நண்பர் குமரகுரையா, நண்பர் தேவராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய மனைவி, குழந்தைகள் மற்றும் என்னுடைய அண்ணன், தம்பி, குழந்தைகள் எல்லாருமே வந்து ஊக்கத்தோட எல்லாருமே எங்களுக்கு சிறப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி.
சென்ட்ரல் படத்துடைய டைரக்டர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு பாரதி சிவலிங்கம் அவர்கள், கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து நம்ம கொடுத்து அறிமுக இயக்குனராக களமிறங்கக்கூடிய பாரதி சிவலிங்கம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இங்கே வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள திரை ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துட்ருக்கிறது தெரியுது. நானும் ஒரு மீடியாக்காரன் தான். எனக்கு எப்போ போயிட்டு கார்டை எடிட்டர் டேபிளில் வைப்போன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குறது எனக்கு தெரியுது. நானும் சேனல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து அங்கே வந்திருக்கேன். அதனால் அவங்களோட வழி எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீடியாலேருந்து ஒருத்தன் படம் பண்ண வந்திருக்கேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு கூட ஒரு மீடியா சார்ந்த நபர் வேறு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறவர், நானும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிசைன் பண்ணல. அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் படம் பண்ணிடும் போது எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சீக்கிரம் நாங்களும் ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அவரும் ஒரு பத்திரிக்கையாளர் தான், ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு சென்ட்ரல், நான் வேறு ஒரு கதையை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லிட்டு. அட்டகத்தி தினேஷுக்கு ஓகே பண்ணி வச்சுட்டு ஏறாத ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்காச்சு. அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒரு விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சென்ட்ரல் கதையை வந்து நம்ம ப்ரொடியூசர் தமிழ் சிவலிங்கம் ஐயாட்ட சொன்னேன். சரிங்க, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு சார்ட்ட அறிமுகப்படுத்தினார். அவங்கள்ட்ட அதை சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கதை எழுதி கரெக்ஷன் சொல்லி அவங்களோட கரெக்ஷன் சொன்னாங்க. ஒரு வழியாக கதையை முடிச்சு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து நல்லபடியாக ஆரம்பித்து வச்சாங்க. நல்லபடியாக போணுச்சு. ஹீரோவுக்கு நிறைய ஆடிஷன் பண்ண வேறு ஆப்ஷன் போணுச்சு. கடைசியில் காக்காமுட்டை விக்னேஷ் வந்து அதில் உட்காந்தார். ரொம்ப ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எளிமையான ஒரு மனிதர். எங்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நடிப்பை பற்றி சொல்லணும்னா, அவர் காக்கா முட்டையிலே வந்து மணிகண்டன் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார். நடிப்பை பற்றி குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ கரெக்டாக மீட்ரு கரெக்டாக ஒரு காட்சிகளுக்கும் மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சோறு போட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் என்னை வாழ வச்ச ராஜ் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் ராஜ் டிவிக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ராஜ் டிவி ரவி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், சோறு திங்கிறேன், வீட்டில் நல்லா இருக்கேன்னா ராஜ் டிவி தான் காரணம். ஏன்னா விரக்தியில் கதை சொல்லி நிற்கும் போது என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்து ப்ரோக்ராம் டைரக்டர் ஆக்கி நல்ல சம்பளம் கொடுத்து என்னை காப்பாற்றின ராஜ் டிவிக்கு முக்கிய நன்றி. ஒரு நன்றியோடு தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் ஐயா, விஆபிஎன் தேவராஜ் அவர்கள் 3 பேரும் இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கடிகள் கடந்து ஒவ்வொரு டேவும் ஷூட் போகிறதுக்குலாம் அவங்க கையில் காசே இருக்காது. எப்படியும் ரெடியாகி அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் உயிரே போயிடும். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து நானும் எனக்கு கஷ்டமாக இருக்கு, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் கடந்து நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்து படத்தை முடிகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சிட்டோம் படத்தை. செகண்ட் ஷெடியூல் போகும்போது சிட்டி, அதில் ஒவ்வொரு கேரக்டராக சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் பேரரசு சார், இந்த கேரக்டருக்குள்ளே அவர் வந்ததெல்லாம் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் உள்ளே வந்தது நிறைய ஆப்ஷன் யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு குணா அண்ணன் வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னார், பேரரசு சார் போட்டால் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே யோசிச்சிட்டோம். ஓகே, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இயக்குனர் அவரெல்லாம் போய் அவர் பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அவர் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் எவ்வளோ எளிமையான மனிதர், அவர் ஏன் அந்த உயரத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. எங்கள் கூட ஜாலியாக மிங்கிலாகி பாரதி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இறங்கி சூப்பராக அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்லேயும் எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணார், வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு, மரியாதைக்குரிய திரு இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து எங்களுக்கு வாழ்த்தி சென்ற அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 வந்து சோனி வந்து இங்கே வந்து வரல, அதனால் ஏதோ ஒர்க்கில் மாட்டிக்கிறதுனால வர முடியல. 2 வந்து அடுத்து வந்து எடிட்டர், படத்தை நல்லபடியாக டைமுக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் ரொம்ப ஹம்பிளாக தினைக்கும் உங்களை கேட்ட மாதிரி ஷார்ட்ஸ் தினைக்கும் பொறுமையாக நின்று எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. ஒவ்வொரு கேரக்டரும் சூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணோம். இந்த ஹீரோ கதாபாத்திரத்துக்கு அப்பா கேரக்டர் நாங்கள் நிறைய நோன் பேஸாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேண்டாம், கொஞ்சம் புதுமுகமாக 1-2 படம் பண்ண ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணும்போது யோசிக்கும் போது ராஜா பார்த்தோம், மேதகு படத்தில் பார்த்தோம், அவரை தூக்கி போடலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அவரும் அவரோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்வி உதயகுமார் சார் வந்து வாழ்த்துனதுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காக வரல, சாரோட பேரரசு சாரோட அன்புக்காகவே அவங்களோட இதுக்காக தான் வந்திருக்காங்க. எங்களுக்காக யாருமே வரல, ஒரே ஆள் பேரரசு சாருக்காக மட்டும்தான் எல்லாரும் வந்தாங்க. பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்தது அவரால் தான். பத்திரிகையிலேருந்து மீடியாவுக்குள்ளே ஒரு இயக்குனராக வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அங்கே உட்காந்துருக்க எல்லோரும் நான் தான், நீங்கள் எல்லாருமே நான் தான்.
உங்களிலேருந்து ஒரு இயக்குனர் வருது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ பிரச்சனை, சர்வியல் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு இயக்குனராக ஒரு கதை பண்ணி டைரக்ட் பண்ணி படம் வெளில வரத்துக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உள்ளார. ஏன்னா மீடியாக்குள்ளே இருந்ததுனால தப்பிச்சேன். மாதம் சம்பளம் வந்து சர்வியல் பண்ணி ஃபேமிலியை ஓட்டுறதுக்கு நல்ல வேலை தப்பிச்சேன். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னா சர்வியல் பண்ண முடியாது. வீட்டில் அம்மா அசிங்கப்படுத்துவாங்க, சம்பாரிச்சு மாதம் காசு பண்ணால் ஊரில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் சொல்லும்போது நல்லா படிச்சிருக்கான், 2 டிகிரி முடிச்சிருக்கான், ஸ்கூலில் டீச்சராக போகலாம், எதுக்கு இந்த தொழிலில் தேவையில்லாமல் தேர்ந்தெடுத்து போய் மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சேஃபாக போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சேனலில் ஒர்க் பண்ணிட்டு கடைசியாக ராஜ் டிவி தான் என்னை காப்பாற்றுனுச்சு. வாழ்க்கையவே ராஜ் டிவி தான் என்னை மாற்றுனுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்த வாய்ப்பு தான் அந்த படம். இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி. அப்போ ஒரு படம் பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி. இந்த திருப்திக்கு காரணம் 3 ப்ரொடியூசர்ஸ் தான். ஒன்று குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் சார், வியாபிஎன் தேவராஜ் சார். 3 பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் நடித்த தர்ஷன், ஆனந்த், கயல் எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. பேர் விட்டு தான் சுபாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. கூக்கா பாவலன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை எழுச்சி தமிழை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் நடிக்கவே வேணாம்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருந்தார். தூக்கி நடிக்க வச்சோம், உள்ள நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் அவர் தூக்கி உள்ளே நடிக்க வச்சோம். அவரோட பார்ட் நல்லா பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேசலாம்னு யோசிச்சு வச்சுருந்தா எல்லாத்தையும் பேசி காலி பண்ணிட்டீங்க. பேரரசு சாரை என்ன சொல்கிறது எனக்கே தெரில. அவ்வளோ எளிமையான மனிதர்கள். எங்கள் கூட வந்து அவர் நின்னதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா வெளியில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர், வேறு மாதிரி இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. நான் கேட்டேன், நிறைய வெளியில் விசாரித்தேன், சொன்னாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தெரியுது அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை, எளிமையான மனிதரே இல்லை. நேற்று ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்பில் கடைக்கு போகிறேன். அவர் பேரரசு சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே மெடிக்கல் ஷாப்பில் டிவியில் திருப்பாச்சி படம் ஓடுது நேற்று சன் டிவியில். அவர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த படத்தில். எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தடுத்து வேறு இதில் நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். மியூசிக் டைரக்டர் இலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சென்ட்ரலை பற்றி பேசுவோம். 12th லீவில் நான் உண்மையாகவே வந்து லீவில் வந்து சென்னை குடும்ப கஷ்டம் காரணமாக வந்து சென்னைக்கு வந்தேன். சென்ட்ரலில் அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். அதில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு அந்த கதை ஒர்க் பண்ணி சின்ன சேஞ்சஸ் பண்ணி கமர்ஷியலான விஷயங்களை ஆட் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். என்னோட பயோகிராஃபின்னு தேவராஜன் சொல்லிட்டு போயிட்டார். அதில் சில கமர்ஷியலான விஷயங்களும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் வச்சு இந்த சென்ட்ரல் படம் உருவாகிருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த சென்ட்ரல் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி எளிமையான மனிதர்களுக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்ன மாதிரி அங்கே உட்காந்துருக்க ஒருத்தரும் தீக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு இயக்குனராக வர முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யாராவது பேரை மறந்து தான் மன்னிச்சிருங்க. தாஜ்னு சாருக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒர்க் பண்ணீங்க, பேசுனீங்க, 2 வார்த்தை பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய பேசணும், ஒரு 1 ஹவராவது பேசலாம்னு நினச்சேன், முடியல. எல்லாருக்கும் நன்றி. தலைவணங்கி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். இந்திய தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாகன்னு சொல்கிற மாதிரி இந்த நம்மளுடைய சாலி கிராமம், நம்மளுடைய பிரசாத் லாப் ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையாக நம்மளுடைய பேரரசு அவர்கள் மெயின் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து இனிமேல் வந்து மெயின் நடிகராக களமிறங்கி இருக்காரு. பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து சார் வந்து பேசுறதுக்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை. பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க. அவங்க மனசை விட்டு பேசுறதுக்கு வேண்டிய மேடை இது. அதில் தயாரிப்பாளர்கள் நம்ம அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாம், தவிர பேசி ஆகணும். இது அவங்களுக்கான மேடை தான். அது அவங்களுக்கான விழா. அது அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் எஸ் ரவிக்குமார் சாருக்கு நன்றி. எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி. உங்கள் பத்திரிகை சங்க தலைவர் சுபாஷ் சார், அவர் உண்மையிலே நேற்றே சொன்னேன், அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு நமக்கு வந்துட்டார். அனைவருக்குமே வந்து வாழ்த்திய அனைவருக்குமே நன்றி. எப்பவுமே ஒரு குருவுக்காக வந்து சிஷியர் வருவாங்க. ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்படின்னா சிஷியர் வருவாங்க. ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம், அதுதான் அபூர்வம். அது மாதிரி
நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார். அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வந்து வாழ்த்துட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு, அவங்கள நன்றி சொல்லி ஆகணும் முதல்ல. அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு பிடிச்சது எம்ஜிஆர் தான். அது வாத்தியார்னு ஏன் பேர் வந்து புரட்சி தலைவர்னு பேர் வந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா, அது படங்களை நல்ல விஷயத்தையும் சொல்லி தருவார். குடிக்காத, தம் அடிக்காத, யாருக்கு போய் குடியும் கெடுக்காத, கஞ்சா வைக்காத, கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத, வன்முறையெல்லாம் செய்யாத, இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள். வில்லனை கூட கடைசியாக மன்னிச்சு விட தவிர கொல்ல மாட்டார். இந்த நிறைய நல்ல விஷயம் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னோம். அந்த திரையுலகில் இங்கே புடிசராக 3 வாத்தியார் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல வாத்தியாருங்க அவங்க, ரொம்ப நல்ல வாத்தியாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வாத்தியாருன்னு தெரியாது, தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன். ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர் ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்கலாம், 3 ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன். இவங்க 3 ஒன்றா சுருக்கி அது வேறு விஷயம். ஸ்பாட்டில் நான் ஸ்டார்ட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன், அவங்க 3 பேர் வருவாங்க. எனக்கு பிடிச்சது தெரியும், வாத்தியத்தை டக்குன்னு எந்திரிச்சிருவேன். இவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காரம்பாங்க. அவங்க என்ன டயர்டாக நினச்சி உட்காரம்பாங்க. நான் அவங்களுக்கு வாத்தியார் நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட நின்றுட்டே இருப்பேன். உண்மையா இல்லையா? அது காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நேரத்தை உட்காந்துருப்பேன், கால் போட்டிருப்பேன். வாத்தியார் ஆக்கிட்டான். அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால் நல்ல வாத்தியாராக இருக்காங்க. இயக்குனர் பாரதி சிவலிங்கம், இவர் தான் குணாசா தான் கூப்பிட்டு வந்தார். அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் காட்டினாங்க, கொலையெல்லாம் பண்ணணுன்னாங்க. என்னடா அது நம்ம இப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன். அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார். நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில், ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து நம்ம நல்லவனா கெட்டவனா தேவையில்லை, கதை நல்ல கதை, நம்ம அதில் பண்ணுவோம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல, ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பசங்க, படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பறித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிட்டு இந்த முந்திரி பழம் பிடுங்குறது, பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது. இது ஒரு இது அதில் இடம் போட்டு காசு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு குரூப்பு போயிடும். அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு, அங்கேயும் வேலைக்கு போவாங்க. இப்போ நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயும் தான் போவாங்க. அது டக்குனு மைண்டில் வந்துச்சு, ஓகே நம்ம பார்த்து ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின்ட்டு. சரி ஓகே, அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது. அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளிம்பு நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான். ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான், இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம். அந்த ஜாதி கலாச்சாரம், அந்த ஜாதி பண்பாடு, அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள், அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இது சொல்லணும், அதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது. நம்ம ஜாதியோட வழி சொல்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ணுற துரோகம். அது பிரிவினை உண்டாக்கிறோம். அது அந்த விஷயத்தில் தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன். விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை, அவ்வளோதான். அது சார்ந்த கதை தான். அந்த விளிம்பை தாண்டலை, அவர் விளிம்பு நிலையை தாண்டலை. அது கரெக்டாக கையாண்டிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது தோணும், ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது. அழகாக ஒரு அந்த லிமிட்டை தாண்டாமல், யாரையும் மனசையும் புண்படுத்தாமல்
அழகாக பண்ணியிருக்கேன். பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம். அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ். அவர் நிறைய விஷயத்த நம்ம முட்டையை உடச்சி ஆம்லெட் போடுவோம். ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை உடச்சது இங்கே தெரியுது. எனக்கு லாஸ்ட் முட்டை எல்லாம் பண்ணாங்க, நானும் கேட்டுகிட்டே நோண்டி வாங்கிட்டேன். நீங்கள் பண்ணலை. டீல் ரெடி ஆகிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன். சார் அந்தான் பாரு 10 வருடம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே, உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர நானும் ரொம்ப கொஞ்சம் அவர் அனுப்பி கொடுத்தேன். நீங்கள் காக்கா மட்டும் அடை கற்றுட்டிய. நீங்கள் அடை கூடாது, திருப்பாச்சி வர மாதிரி 60 தூக்கணும் ஹீரோனா. ஓகே, அது கொஞ்சம் பண்ணணும். நம்மளால் ஒதுங்கிறது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மளை. அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், எதுவுமே ஹீரோ தெரியலன்ட்டு. இது இன்னைக்கு நீங்கள் பாடம் கற்றுருப்பிய ஹீரோனா எப்படி இருக்கணும்ட்டு. பெரிய ஹீரோ ஆகிறிய. அப்புறம் அந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் அவர் அவார்டு வாங்குற ஒரு ஆக்டராக இருக்கார். அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங். அவர் தர்ஷன் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவர். நான் தான் மிரட்டலும் பார்த்து அவர் என்னோட மிரட்டிருக்கார் அவர். அப்புறம் குணா சார், குணா வந்து இவ்வளோ பேசினார்ல, படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும். என்ன சொன்னார்ல போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு, இவ்வளோ பேசினார்ல, அதுக்காக நீங்கள் நல்ல இது ரிவ்யூ எழுதணும். குணா நல்லா பண்ணார், குணாவுக்கு கரெக்டான முடிவு. என்ன பேரரசு அந்த குணாவை அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க மாதிரி இருந்துச்சு, பாராட்டுற மாதிரி எழுதணும். என்ன விடாதா? ஆமாம். சென்ட்ரல் எல்லாம் சொல்லிட்டாங்க. டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிடுவோம். பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே ஒன்று தான், பெரிய படங்கள் பெரிய மாஸ் ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான். கோடி ரசிகர்கள் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சிலர் நடி சொல்லி ஆனோம், நான் எனக்கு நடிச்சிட்டேன் இந்த படத்தில் சிறப்பு இருந்ததுன்னா ஓடி போயிடுவேன். நான் வந்து மேக்கப்போட உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டரு, வில்லன் கேரக்டரு, இதுவே எனக்கு தாங்குமான்னு எனக்கு ஒரு யோசனை. பேரரசன் என்ன ஒரு சாஃப்டாக இருப்பார். உதயகுமார் சுரமாரெலாம் நம்பிடாதிய, அங்கே வில்லன் அவர் தான். இயக்குனர் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து மகுடி போட்டுப்பார், யாரையும் தெரியாது, கடைசியாக பற்றி தெரியும், அசோகன் தெரியும், கடைசியாக நம்பியாரும் தெரியும். ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனோகரா இருப்பாரோ, இவரை தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சிக்கிருப்போம், கடைசி வேற இருப்போம். அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் இப்படின்னா காட்டிக்கிருக்காரு. மெயின் பாஸ் அதுதான். என்ன அதனால் நான் ரொம்ப சாதுவேன். இங்கே கேட்டு பாருங்கள், ஈசி மெம்பர்லாம் வந்திருக்காங்க இங்கே சாட்சி. ஆமாம்ல, ஆமாம் சாது. உட்காந்துட்டேன். எனக்கு இப்படியா நம்மளை ஒத்துக்குவேன். நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு பார்த்தா மேக்கப் உமன். அவங்க இப்போ என்ன இவங்க சார் அவங்க மேக்கப் போட போகிறாங்க, எனக்கு ஷாக்காகி போச்சு. நம்மளே மென்மையாக இருக்கோம், எப்படி மாற்ற நினைக்கிறோம், என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம அங்கே போய் இவங்க சொல்ல முடியாதுல்ல. பார்த்து ஒன்றே சொன்னேன், வேறு ரிக்வெஸ்ட் பண்ணல, நம்பி உட்காந்துட்டேன். அம்மா நான் பேரரசும் தெரியக்கூடாது. என்ன சார் அப்படி சொல்றிய, டப்புன்னு வந்து பேர தெரியக்கூடாது, என்ன பண்ணிங்க, முடியெல்லாம் எப்போ ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்க சரி ஏதோ இந்த பிளவு இதாக சொல்கிறாப்புலன்ட்டு அவங்க திறமையை காட்டிட்டாங்க. நம்மளை எப்படி கொடூரமாலாம் போட்டு பண்ணணும், அங்கங்கே வெள்ளையெல்லாம் தடவி. இந்த பாருங்க பாவம், எனக்கு வந்து பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போட்டு விளவை கொடுப்படுத்திருக்காங்கட்டு போட்டு அந்த நான் இப்போ ஊதி வைப்பேன்ல வெளில, அதை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ விதி இல்லாமல் இருக்க மாட்டேன், கருப்பு போட்டாங்க. ஓகே திருவாயிட்டாங்க இவ்வளோ இருக்குது போட்டு என்ன பண்ணேன், கடைசி ஒரு குடு கிளாஸ்லாம் வந்து போட்டு இன்னும் எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க, டக்குன்னு எனக்கு இடம் தெரியல. சக்ஸஸ்.
ஆமாம் காயல் மேடத்துக்கு நன்றி. அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி, வினோத் காந்தி. அடுத்து மேக்கப் போட்டாச்சு. அடுத்து கேமராமேன், அவர் கையில் இருக்கல நம்ம எப்படி காட்டுறதுன்ட்டு. அப்புறம் அவர் பார்த்தாரு, அவர் திறமை காட்டினார். ரஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சு, ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது, வேறு மாதிரி காட்டணும்னு அவரும் பல ஆங்கிள்லாம் வச்சு நம்மள கொஞ்சம் டெரராக லோங்கெல்லாம் வச்சு எடுத்து கையில் தூக்கி கட்டுன்ட்டார். சரி நான் வந்தாச்சு, என்ன கையிலே தூக்கி கட்டினா சட்டையை தூக்கி போட்டானே, சட்டையெல்லாம் கூட நடிக்கலாம்னு வந்து இறங்கியாச்சு. ஆனால் எல்லாம் சப்போர்ட் எனக்கு, எடிட்ரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. பிடிச்சி 2 பேர் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட. நடிக்கும்போது பிடிச்சின்னு தெரில. அவர் இன்ஸ்பெக்டர் சார், ஆமாம், அவர் டஃப் கொடுத்தாரு எனக்கு. டஃப் கொடுத்தாரு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன். அவருக்கு அப்படி நிற்பார் கேஷுவலாக, என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம், அவ்வளோ இடுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே, இப்படி பண்ணக்கூடாது சார் நாப்பில். சரி ஓகே அப்படின்ட்டு. அப்போ நான் அவர் கேஸில் தந்தப்போ நான் மாற்றிக்கிட்டேன். என்ன ஓகே இவர் இவ்வளோ ரொம்ப கேஷில் இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன். ஆமாம் தினேஷ் காக்கா மட்டும் விக்னேஷ், அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல. வர அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக, என்ன எங்கேயோ சில பேர் ஈகோ வந்துடும். என்னடா நம்ம ஃபுல்லாக பண்ண நடிச்சுக்கிருக்கோம், திடீர்னு ஒருத்தன் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல, எதுவுமே இல்லை. அவர் வேடிக்கை பார்த்துருக்காரு என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. நான் திரும்பி பார்ப்பேன், உருவம் நிற்கேன். பார்த்தா நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார், ஏசி ரூமில் இருப்பார் நினைப்போம்ல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவர் பார்த்துட்டே இருந்தார். காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டை ஆகணும், என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் வந்து சீக்கிரம் தங்க முட்டை இதாகணும். கதாநாயகி கண்டு காட்டவே இல்லை, அது வேறு விஷயம். சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன். உதயகுமார் பயந்து அதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க. என்ன அவர் ஃபோன் நம்பர் கேட்பார், அவர் ஃபோன் நம்பர் கொடுக்கும். அது நான் பேசுகிறத விட்டு அங்கேயே ஜூம் போவாங்க. அவங்க இங்கே பேசிக்கிறேன் ஒருத்தன், அதை விட்டுறாங்க. அங்கே பிளான் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க, அங்கேயே போயிடுச்சு. மற்ற என்ன நல்ல வேலை ஹீரோன் தப்பிச்சுது. என்ன தானே இல்லை, நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்டு கிடச்சிருக்கோம், நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும், அடுத்து ஒன்று வந்துடும், அவ்வளோ. அதனால் ஹீரோன் அங்கேயும் காட்டல இங்கேயும் காட்டல. ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்கார், ரொம்ப ஹோம்லியாக அழகா. ரொம்ப நாளைக்கு நல்ல ஒரு சோபா மாதிரி, ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பேஸு. இந்த படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேச போகிற அளவுக்கு இயக்குனராக வரணும். புரிசார் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இன்னும் கேசியர் ஆயிடணும். அடுத்து எல்லாம் நடித்த டெக்னீஷியன்கள் எல்லோரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சாரை நடிக்க வச்சுருக்க, இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும். நன்றி வணக்கம். ஸ்ரீ ரங்கநாதர் மூவி மேக்கர்ஸ் பட நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கும் சென்ட்ரல் படத்துடைய இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட சென்ட்ரல் படத்துடைய குழுவினர் பெற்றுக்கொள்கிறார்கள்.